நம்ம டீ கடை வெங்காய சமோசா வீட்டிலே ரொம்ப ஈஸியா எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டீ கடை வெங்காய சமோசா எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீ கடை வெங்காய சமோசா செய்யறதுக்காக மேல் மாவு தயார் பண்ணிடலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு மாவு கெட்டியா இருக்கணும். நீங்க மாவு பிசையும் போது உங்களுக்கு கையில ஒட்டுனா நீங்க கொஞ்சமா எண்ணெய் கலந்துட்டு கூட இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். இந்த மாதிரி மாவை நீங்க நல்லா கெட்டியா பிசைஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சமோசா சீட்டு நல்லா லேசா தேய்க்கிறதுக்கு வரும். சமோசா சீட்டு நீங்க எந்த அளவுக்கு லேசா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சமோசா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பரா வரும். அதனால நீங்க சமோசா சீட்டு தேய்க்கிறது மட்டும் நல்லா லேசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த சமோசா சீட்டு எப்படி தயார் பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த சமோசா சீட்டு தயார் பண்றதுக்காக ஒரு சப்பாத்தி கல்லுல கொஞ்சமா மைதா மாவு தூவிக்கோங்க. இதுல ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு மாவு உருண்டையை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கல்லுல இந்த மாதிரி நல்லா லேசா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லேசா தேய்க்க வருமோ அந்த அளவுக்கு நல்லா லேசா தேய்ச்சிக்கோங்க. மைதா மாவுன்றனால நீங்க நல்லா லேசாவே தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்க சீட்டு தயார் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சமோசா. இப்ப நான் தேய்ச்ச மாவை ஒண்ணு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு லேசா இருக்குன்னு. இந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மாதிரி லேசா இருக்கணும். இதே மாதிரி நீங்க எல்லா சமோசா சீட்டும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசா சீட்டை ஒரு தோசை கல்லுல சேர்த்துக்கோங்க. இந்த தோசை கல்லுல நீங்க சேர்த்ததுமே அடுத்த செகண்டே நீங்க இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. உடனே இந்த மாதிரி நீங்க பரட்டி விட்டுட்டு உடனே சமோசா சீட்டை வெளியே எடுத்துருங்க. இந்த சமோசா சீட்டு நீங்க ரொம்ப நேரம் வேக வச்சிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு சமோசா மடிக்கிறதுக்கு வராது. இப்ப தயார் பண்ணி வச்சிருக்க இந்த சமோசா சீட்டை பாருங்க எந்த அளவுக்கு மாவா இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவா இருந்தாதான் உங்களுக்கு சமோசா சீட்டு கட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா வரும். அதே நேரம் சமோசா மடிக்கும் போது உங்களுக்கு உடையாமையும் வரும். இதே மாதிரி எல்லா சமோசா சீட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப தயார் பண்ணி வச்சிருக்க சமோசா சீட்ல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு இந்த சப்பாத்தி கட்டையில வச்சுட்டு கத்தினால இந்த மாதிரி 4 பீஸா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்க சமோசா சீட்டு தயார் பண்ணும்போது உங்களுக்கு சமோசா சீட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாம நீட்டா வரும். சமோசா மடிக்கிறதுக்குமே ரொம்ப அழகா வரும். இப்ப சமோசா மடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அகலமான பகுதியில நடுவுல நீங்க விரல வச்சுட்டு இந்த ஓரமும் இந்த சைடு உள்ள ஓரத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு கோன் மாதிரி வரும். இதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மேல் மாவையும் இந்த மாதிரி மூடி விட்டுட்டீங்கன்னா இப்ப ரொம்பவே சூப்பரா சமோசா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க சமோசா மடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். சமோசா மடிக்க தெரியலன்னு சொல்றவங்க கூட ரொம்பவே ஈஸியா இந்த மாதிரி சமோசா செய்யலாம். இப்ப இந்த சமோசாவுக்கு உள்ள ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காய ஸ்டஃபிங்காக 3 பெரிய வெங்காயம் நீளமாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா கையினால பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டையுமே பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த உப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயத்துல நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயத்துல உள்ள ஈரமே போதுமான அளவு தான். இப்ப இந்த அளவுக்கு நல்ல ஸ்டஃபிங்கை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்டஃபிங் ஒரு ஓரமா இருக்கட்டும். இதுக்கப்புறம் வேற ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மைதா மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சமோசா மடிக்கும் போது மசாலா வெளியேறாம இருக்கிறதுக்காக இந்த மைதா மாவு நீங்க ஓரத்துகள்ல அப்ளை பண்ணிட்டு மடிச்சீங்கன்னா உங்களுக்கு மசாலா வெளியேறாம ரொம்பவே நீட்டா வரும். இப்ப இதே மாதிரி எல்லா சமோசா சீட்டும் நீங்க ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தயார் பண்ணி வச்சிருக்க சமோசா சீட்ல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு இதுக்குள்ள எப்படி ஸ்டஃபிங் வச்சு சமோசா மடிக்கிறது நான் மடிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த சமோசா சீட்டு அகலமான பகுதியில நீங்க நடுவுல ஒரு விரல் வச்சுட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டுக்கோங்க. இந்த ஓரமும் அதே மாதிரி நீங்க மடிச்சு விட்டீங்கன்னா இப்ப பார்க்க உங்களுக்கு கோன் மாதிரியே வரும். இந்த சமோசால நீங்க வெங்காய ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓரங்கள்ல கொஞ்சமா தண்ணியில கலந்த மைதா மாவை லேசா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சமோசா பிரியாம நீட்டாவே வரும். இந்த மாதிரி நீங்க சமோசா மடிச்சுட்டு இதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காய ஸ்டஃபிங்ல இருந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓரங்கள் பிரியாம இருக்கிறதுக்காக ஓரங்கள்ல கொஞ்சமா தண்ணியில கலந்த மைதா மாவையும் லேசா அப்ளை பண்ணிட்டு இந்த மேல் மாவை அப்படியே மூடி விட்டுருங்க. இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. சமோசா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க.
இதே மாதிரி எல்லா சமோசாவும் நீங்க மடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமோசா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில ஒவ்வொரு சமோசாவா சேர்த்துக்கோங்க. இந்த சமோசா நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. சமோசா 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்க எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சமோசா 2 பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயில இருந்து வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்ப ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய டீ கடை வெங்காய சமோசா ரெடி ஆயிருச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த டீ கடை வெங்காய சமோசாவை கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.